பொதுவாக சிவபெருமானுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என்று சைவம் போற்றுகிறது. அதாவது அவர் பிறப்பு என்று ஒன்றை அறியப்படாத சுயம்பு, அதாவது தானாக தோன்றியவர் அல்லது தன்னிறைவு பெற்றவர் என்று கருதப்படுகிறார். படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் காக்கங்கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையிலே யார் பெரியவர் என்ற கேள்வி எழுந்தபோது அவர்களின் முன் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பெரும் நெருப்பு பிளம்பாக ஜோதிலிங்கமாக சிவபெருமான் தோன்றுகிறார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அடியை காண்றதுக்கு போறாரு, முடியை காண்றதுக்கு பிரம்மன் அன்னப்பறவை எடுத்து மேலே போறாரு. ரெண்டு பேராலையும் பல யுகங்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆதியையோ அந்தத்தையோ காண முடியாதனால தன்னை விட பெரிய சக்தி இவரே என்று உணர்ந்து சிவனை பணிந்தனர். சிவபெருமானின் ஒவ்வொரு வித்தியாசமான தோற்றத்திற்கு பின்னாடியும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. நீலகண்டன் அழிக்கும் விஷத்தை கூட, அதாவது தன்னுள் அடக்கி கொண்டு உலகிற்கு அருள் புரியவர். அர்த்தநாரீஸ்வரர்னா ஒரு பக்கம் சிவனாகவும் மறுபக்கம் சக்தியாகவும் இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, ஆண்மையும் பெண்மையும் சமம். நெற்றிக்கண் அப்படிங்கிறது ஞானத்தின் அடையாளம். அதாவது நெற்றிக்கண் கொண்டு பார்க்கறதுனா ஒவ்வொரு விஷயத்தையும் ஞான பார்வை கொண்டு அணுகணும். உதாரணமாக ஒரு தடவை காமதேவனே எரிச்சதாக சொல்கிறாங்க. அதுக்கு காமத்தை நீக்கிவிட்டு இறைவனடி சேர்றதுக்கு இந்த ஞானக்கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்றதான் பொருள். நாகப்பாம்பை ஆபரணமாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நஞ்சு கொண்ட பாம்பையும் குளிர்ந்த சந்திரனையும் ஒரே இடத்துல வைக்கிறது அவருடைய சமநிலைத்தன்மையை குறிக்குது. நடராஜர் அப்படின்னு தில்லை சிதம்பரத்தில் நடனம் ஆடினதுனால சொல்லப்படுறாரு. அந்த ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தின் சுழற்சியான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்னும் 5 தொழில்களையும் குறிக்கிறதாக உணரப்படுகிறது. தட்சிணாமூர்த்தி அப்படின்னா சிவன் யோகியா இருந்து மௌன உபதேசம் மூலம் ஞானத்தை அருளும் கோலம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குறது சிவபுராணம். அது என்ன அப்படின்னா, நம்ம அப்படின்னா ஆன்மா அப்படின்னும், சீனா இறைவன் அப்படின்னும், வாயன்னா பற்று இல்லை மாயை ஆசை அந்த மாதிரி ஒரு பொருள். அப்போ அந்த ஆன்மா தேவையில்லாத மாயையான ஒரு விஷயங்களில் ஆசைப்படாமல் சிவனைலாம் இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த நமச்சிவாய அப்படிங்கிறதோட அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி திரிசூலம் அப்படின்னா முதல் முனை இச்சாசக்தினும், 2ஆம் முனை ஞானசக்தினும், 3ஆம் முனை கிரியாசக்தி அப்படின்னும் பொருள்படுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலர் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களின் மீதான சிவனின் கட்டுப்பாட்டையும் அது குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனின் சாம்பல் நிலையில்லா தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பேற்பட்ட சிவனை அவன் அருள் இல்லாமல் அவனை வணங்க முடியாது அப்படின்னும் சொல்லுவாங்க. நீங்கள் எவன் ஒருவன் சிவபெருமானை வணங்குறானோ அது எல்லாமே சிவபெருமானின் விருப்பத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது சிவபக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை.